Chettinad Cement, 63 years of excellence. Your perfect concrete choice. சென்னை வேளச்சேரி தனியார் வங்கியில் 1.25 கிலோ தங்கம் கிடந்த வழக்கில் தற்போது வழக்கை மத்திய குற்றப்பிரிவிற்கு மாற்ற போலீசார் திட்டமிட்டிருப்பதாக தகவல் கிடைக்கப்பெற்றிருக்கிறது. மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் சாலமன் வழங்க கேட்கலாம். சாலமன், இந்த விவகாரத்தின் பின்னணி என்ன? முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. வேளச்சேரியில அமைந்திருக்கக்கூடிய தனியார் வங்கியில கடந்த சில நாட்களுக்கு முன்னதாக 1 கிலோ 256 கிராம் தங்க நகைகளானது அங்கு கிடந்திருக்கிறது. உடனடியாக வங்கி அதிகாரிகள் கொடுத்த புகாரின் பேர்ல வேளச்சேரி போலீசார் அந்த நகையை விட்டு சென்ற நபர்கள் யார் என்பது குறித்தான விசாரணையில ஈடுபட்ட போது முன்னாள் மேலாளர் தான் பர்தா அணிந்து இந்த நகைகளை விட்டு சென்றிருப்பது தெரிய வந்திருக்கிறது. மேலும் அவரிடம் நடத்தப்பட்ட விசாரணையில ஏற்கனவே அந்த முன்னாள் வங்கியினோட மேலாளர் கைது செய்யப்பட்டு இதே போன்று லாக்கர்ல இருந்து திருடிய நகைகளை அவர் கைது செய்யப்பட்டு மத்திய குற்றப்பிரிவு போலீசாரால் ஜாமீனில் வெளியே அதன் பின்னர் ஏற்கனவே முன்னதாகவே அந்த மற்றொரு லாக்கர் திருடிய நகையைத்தான் தற்போது கொண்டு வைப்பதற்காக அவர் திட்டமிட்டிருப்பது தெரிய வந்திருக்கிறது. இது குறித்து விசாரணை தற்போது நிலுவையில் இருக்கிறது. வேளச்சேரி போலீசார் தீவிரமாக இது குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அந்த லாக்கர்ல ஒருவரோட நகை என கூறப்பட்ட நிலையில் அவரிடம் விசாரணை மேற்கொள்ளப்பட்ட போது அவர் எவ்வளவு நகைகள் வைத்தேன் என்று தெரியவில்லை என கூறியதால தற்போது இந்த வழக்கை வேளச்சேரி போலீசார் மத்திய குற்றப்பிரிவுக்கு மாற்ற முடிவு செய்திருக்கிறார். குறிப்பாக 1 கோடிக்கு மேல் உள்ள புகார்களை காவல் நிலையங்கள்ல விசாரிக்க முடியாது என்பதால இந்த வழக்கானது 1 கோடிக்கு மேல் இருப்பதால தற்போது மத்திய குற்றப்பிரிவுக்கு மாற்றுவதற்கான திட்டத்தை தற்போது போலீசார் முடிவெடுத்திருக்கிறார்கள். சட்ட நிபுணர்களின் ஆலோசனைக்கு இந்த வழக்கு தொடர்பான விசாரணையை மாற்றுவதற்கான விவரங்கள் குறித்து கேட்டறிந்துள்ள ஓரிரு நாட்கள்ல இந்த வழக்கானது மத்திய குற்றப்பிரிவுக்கு மாற்றப்படும் எனவும் போலீசார் தரப்புல ஒரு தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி சாலமன். Chettinad Cement, 63 years of excellence. Your perfect concrete choice.